இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ரவுஸ் பீட்டர் அப்படிங்கிறவர் கிபி 1812 மதுரை மாவட்ட கலெக்டரா பணியாற்ற வராரு. கிபி 1828 வரைக்கும் 16 ஆண்டுகள் மதுரையில பணிபுரியறாரு. அவர் ஒரு கிறிஸ்தவரா இருந்தாலும் கூட மதுரை மீனாட்சி அம்மன் மீது மிகுந்த பக்தியோட இருக்காரு. அவர் அம்மன் மீது வைத்திருந்த அன்பை பார்த்த மதுரை மக்கள் அவரை பீட்டர் பாண்டியன் அப்படின்னே அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் தினமும் காலையில தனது குதிரையில ஏறி மதுரை நகர வலம் வர்றத ஒரு வழக்கமாவே வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு ஆங்கிலேயர் அப்படிங்கிறதுனால அந்த காலத்துல கோயிலுக்குள்ள நுழைய அவருக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு தடையா நினைக்காம குதிரையில இருந்து இறங்கி தன்னுடைய காலணிகளை கழட்டி விட்டுட்டு தெற்கு கோபுரம் வழியா அம்மனை மனதார வேண்டிக்கிட்ட பிறகுதான் தன்னுடைய அரசு பணிகளை தொடங்குவார். ஒரு முறை மதுரையில இடி மின்னலோட கடுமையான மழை பெய்து வைகை ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். அன்னைக்கு இரவு பீட்டர் தனது மாளிகையில ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது திடீர்னு கொலுசு சத்தம் கேட்டு அவர் தூக்கம் கலைந்து எழுந்து பார்க்கிறாரு. அங்க சுமார் ஒரு 3 வயது மதிக்கத்தக்க சிறுமி பட்டு பாவாடையில ஆபரணங்கள் அணிஞ்சுக்கிட்டு